ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு வர்மன் யூனிவர்ஸ். தமிழில் பார்த்துருப்பீங்க, திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்க பேர்ட்ஸ் பார்க்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். மற்ற நாள் எல்லாமே ஃபுல்லி ஆக்குபைட். அதனால் சாட்டர்டே சண்டேல இதை பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் சாட்டர்டே சண்டே கிளம்பியாச்சு. என்னோடய பையன் என் கூட வந்திருக்காரு. அவர் என்ஜாய் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. இந்த மாதிரி புது விதமான பறவைகள், அந்த மீன் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க நிறையாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன் டே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நேராக நம்ம மலைக்கோட்டைக்கு போயிட்டு மலைக்கோட்டையிலேருந்து நீங்கள் பேர்ட்ஸ் பார்க் போனீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன் டே கவர் ஆகிடும். பேர்ட்ஸ் பார்க்கில் மட்டும் ஆல்மோஸ்ட் 4 to 5 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். பேர்ட்ஸ் தாண்டி பசங்க குட்டி குட்டியாக விளையாடுறதுக்கு அங்கங்கே சில விஷயங்கள் இருக்குது. பட் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அடல்ட்டுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் சில்ட்ரனுக்கு 150. இது பேஸ்ட் ஆன் த ஹைட்டு தான், நம்மளோட ஏஜ் கணக்கு கிடையாது. இந்த பார்க் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம கம்பரசம்பட்டை போகிற வழியில் குடமுரட்டி பாலம் தாண்டி ரைட் சைடில் லொக்கேட் ஆகிருக்கும். ஆப்போசிட்லேருந்து நிறைய பைக்ஸ் அண்ட் கார் வரும். ஸோ ரைட் எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே எடுங்க. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஆல்மோஸ்ட் 4.2 ஏக்கரில் இந்த பார்க் பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காம்ப்ரஹென்சிவ் லிஸ்ட் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து பப்ளிக்லி அவைலபிள் தான். ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னாவே லிஸ்ட் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்க்கே சுற்றி முடிச்சிருவோம். ஏன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எப்போவுமே புக் ஆகிருக்கும் அப்படின்னாங்க. புக்குன்ற சென்ஸ் ஆல்ரெடி எல்லாமே முன்னாடி வந்திருப்பாங்க. ஸோ வந்து அது ஃபுல்லாகிட்டு இருக்கும். ஸோ ஸ்லாட் 1 பத்தாமல் ஸ்லாட் 2 அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க் ஓப்பன் பண்ண 3 daysல இந்த பார்க்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ கும்பல், செம்ம ரஷ்ல அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ஸ்லாட் 1 பத்தாமல், எனக்கு தெரிஞ்சு ஸ்லாட் 1 பார்க்கிங்கில் வந்து ஒரு 50 to 60 கார்ஸ் தான் நிப்பாட்ட முடியும்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்லாட் 2 அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா இந்த பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ளே போகும்போதும் பெருசாக கும்பல் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா மதிய டைமில் தான் போகிறோம், பெருசாக இருக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட தாட். பட் உள்ளே போனால் தான் தெரியும். கண்டிப்பாக நான், என் ஒய்ஃப் அண்ட் என்னோடய பையன் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன். நாங்கள் இந்த பார்க்கில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 3 o'clock மேலே ஆகிடுச்சு. ஏன்னா 6 o'clock குட் பேட் அக்லி புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு 3 hours எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு எகெயின் படத்துக்கு போகலாம் அப்படின்றது தான் பிளான். நான் நினச்ச மாதிரியே இங்கே பார்க்கிங் ஃபுல் ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்காங்க. நம்ம ஸ்லாட் 2 போகணும். ஸோ ஸ்லாட் 2 போகும்போது நீங்கள் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆயிடுவீங்க. ரைட் எடுக்காமல் லெஃப்ட் எடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய மரங்கள் இருக்கும். ஸோ அங்கே தான் அந்த ஸ்லாட் 2 இருக்கும். என்னால் அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுக்க முடியல. வாங்க பார்க்குள்ளே போயிட்டு சின்னதாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா லெஃப்ட் சைடில் கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த வழியாக தான் போகணும். பார்க்கிங் முடிச்சுட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி கவர்மெண்ட்டோட ஆட் போர்ட் பார்ப்பீங்க, யாராலும் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு. அதை முடிச்சுட்டு உள்ளே வரும்போது அந்த ஃபீஸ் போட்டிருக்கும். என் அடல்ட்டுக்கு எவ்வளோ, சில்ட்ரனுக்கு எவ்வளோ, அந்த பேஸ்ட் அந்த ஹைட்டுக்கு எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, நீங்கள் மறக்காமல் கேஷ் எடுத்துகிட்டு போங்க. கேஷ் இல்லாமல் போனீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, என் கூட சேர்ந்து நீங்களும் பேர்ட்ஸ் பார்க் பாருங்கள். செக்க பிளேஸாக இருக்குது திருச்சிக்குள்ளே. இங்கே பாருப்பா, கேமரா பாருங்க. வெல்கம் டு வர்மன் யூனிவர்ஸ் சொல்லு. கொடுங்க தம்பிங்கிட்ட கொடுங்க. என்கிட்ட ஐயோ கடிச்சிடான். ஒரு குசுங்க ஒரு கடிக்குது. நான் கொடு, நீ கொடு. நான் தம்பி கொடுமா. நான் அப்படியே வீடியோ தான் எடுக்கிறேன். அப்படியே அந்த கேப்புக்குள்ளே கொடு. மேலெல்லாம் வச்சா கடிச்சு விட்ருவோம். இங்கே பேர் இவன்ட்ட கொடுக்கலாமா? கடிச்சு விட்ருவாமா. ஆனால் அடியில் கொடுக்கலாம். நீங்கள் அடியில் வந்து வாங்கிக்கடா. ஓகே, சூப்பர். ஸ்டிச்சுக்கு ஃபீட் பண்ணும்போது என்ன மாதிரி பார்த்து பண்ணுங்கள். அடுத்து இந்த டைனோசர் எக்கு சும்மா நம்ம பசங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே பாரு, முட்டைக்குள்ள இருக்கும். ஈமு கோழிக்கிட்ட போகும்போது பெருசாக ஃபீட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஆஸ்டிச்சுக்கிட்டே கொடுத்தாச்சு. பட் அவனோட வாயாது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கொத்துனானா எதுவும் பண்ணாது. பட் இவனோடது எப்படி இருக்குன்னு தெரில. எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. குழந்தைங்கிட்ட கொடுத்தெல்லாம் கொடுக்க சொல்லாதீங்க.
இந்த பேர்ட்ஸ் பார்க்கோட ஆர்கிடெக்சர் ஓவராலாக எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் நீங்கள் நம்ம காம்பவுண்ட் வால் டிசைன் வந்து நிறையா பின்ட்ரெஸ்ட்லலாம் ட்ரை பண்ணியிருந்திருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோழி மெஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மெஸ்ஸில் வந்து ஒரு வலம் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒன்றரை ஜல்லிலாம் போட்டிருப்பாங்க. அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நம்ம வீட்டுகளுக்கெலாம் ட்ரை பண்ண முடியாது. இந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்க்குன்னு சென்ட்ரலாக இருக்கிற இடத்துல ட்ரை பண்ணலாம். பட் ஹைட் அதிகமாக இருக்கிறனால அது எவ்வளோ தூரம் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரில. நம்மலாம் டயர்ல இருக்கானுங்க. ஏய் இதோட தொடக்கூடாதுப்பா, குத்திரும்பா. வயிறுப்புறாவா? முட்டை வச்சிருக்கா? முட்டை ஆம்லெட் போட்டுருவோமா? முட்டை வச்சிருக்கா? எப்படி இருக்கு? மூஞ்சி மூடி உண்டா புறா, கன்னியாஸ்திரி புறா. பாவம் தனியா விட்டு கன்னியாஸ்திரின்னு வச்சிட்டானு. சின்ன மூஞ்சி. அழகா இருக்கு பத்தியா? இது வந்து போலிஷ் கேப், நெதர்லாண்ட். இது எல்லாமே கோழிகள். இது வந்து சீப்ரைட், யுனைடெட் கிங்டம்ல இருந்து வந்திருக்கு. ஆமா, யூகேல இப்படிதான் இருக்கு. யாருப்பா இவன்? சைனா பீஸ்காரன். நம்ம இந்தியன் கோழி, குச்சிக்கால். இவன் தான் பிரம்மா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து கொண்டுட்டு வந்திருக்காங்களாமா. பிரம்மாக்காரன் பயங்கரமா இருக்காண்டோய். இவன் நம்ம மலேசியாக்காரன். நம்ம மலேசியால தான் இப்படிதான் கோழிக்கு. அச்சோ கத்துதுப்பா. மலேசியா கோழியே இப்படிதான் இருக்கும், 2 கால். வித்தியாசமா இருக்கானே. அமெரிக்கால இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. மொட்டைவால். இதான் மொட்டைவால், சவுத் அமெரிக்கா. இவன் வந்து ஜப்பான்ல இருந்து வந்திருக்கான். இவன் பேர் வந்து கட்டு சேவல். இவன் தான் அது. இவன் பேர் ஃப்ரிசில். ஏசியா நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. ஹாய் ஃப்ரிசில். மறுபடியும் ஒரு சைனாக்காரன் வந்துட்டான். இவன் பேர் கொச்சின் பண்டம். ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கானுங்க இவனுங்க. கண்ணங்கரேன்னு கருப்பா இருக்கானுங்க. ஃபீனிக்ஸ், நீட்டவால். அடுத்து டர்க்கி, சுல்தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபெசன்ஸ் வகைகள். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் சைனா, கோல்டன் ஃபெசன்ட். அடுத்து பார்க்க போகிறது ஏசியா நாட்டிலேருந்து ரிங் நெக்குடு ஃபெசன்ட். கழுத்து வளைய ஃபெசன்ட். ஆமாம், இது பேர். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரிச்சி பேர்ட்ஸ் பார்க்கை என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன்.
பட் ஒரு சின்ன விஷயம், கோச்சிக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். நான் ஏர்லியராக உங்ககிட்ட சொன்ன மாதிரி பேர்ட்ஸ் பார்க்கோட ஆர்கிடெக்சர்லாம் நல்லா தாங்க இருக்குது. பட் பறவைகளுக்கு உள்ள பேர் தான் வந்து இஷ்டத்துக்கு இருக்க மாதிரி இருக்குது. உண்மையாலுமே அதோட பேர் தானா என்னன்றது தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பறவையோட பேர் லேடி ஹார்ன்பில் ஃபெசன்ட். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ லேடி ஆம்லேட்டுன்னு இருக்கும். லேடி ஆம்லேட்டா அந்த மாதிரி தான் நமக்கு தோணும். கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. மனிதர்கள் மட்டும் இல்லை, சில பறவைகளுக்கும் நம்ம வந்து உருவக்கேலிகள் எதுவும் பண்ணாமல் இந்த சின்ன மூஞ்சி மூடி இந்த மாதிரிலாம் எதுவும் வைக்காமல் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி பேர்களை தவிர்த்துருந்துருக்கலாம். நம்ம சொல்லி பேர்ட்ஸ் பார்க்கில் இருக்கவங்க கேட்குறாங்களா என்னன்னு தெரில. பட் மனிதர்களாகிய நம்ம சக மனிதர்களை எதுவும் உருவக்கேலிகள் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ வாங்க அக்வாரியம் போகலாம். மீன் கட்சியம் அக்வாரியம் போகிறோம். சொல்லுப்பா. சொல்ல மாட்டான். வாங்க உள்ள போலாம். சொல்லுப்பா. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்குது. பட் நான் அந்த மியூசிக் ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த வீடியோ என்ஹான்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் காப்பிரைட் கிளைம் வந்துகிட்டே இருக்குங்க. அதனால தான் திருப்பி நான் ஆடியோலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் ஆடியோட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அக்வாரியம் போயிட்டு வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் ரேபிட் இருக்கும். ஸோ என் பையன்லாம் வந்து உள்ளே போகிறதுக்கு அழுதாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் செட்டில் ஆனார். அதுக்கப்புறம் எகெயின் வரும்போது அழுதாரு. நீங்களும் பாருங்கள், சின்ன பசங்க நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. என் பையன் வரும்போது அழுதுட்டு வந்தார், இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கணும் அப்படின்னு. வரக்கூடாது, விட்டுருங்க. விட்டுருப்பா. அதை டார்ச்சர் பண்ணுறான். போதும் போதும். ஜே முஸ்கான் சித்தி. அங்க பாரு சாமி. தேடுது. சித்தி இங்கே தான் இருக்கேன். சித்து அப்பா இங்கே தான் இருக்கேன். வாங்க போய் பார்த்துட்டு வாப்பா. அவ்வளோதான். பார்த்துட்டு வா. போதுமாடா? போதுமா? சரி பார்த்துட்டு வா. அதை விரும்புறாங்க கடிக்காது. அங்க பாப்பா போறாங்க பாரு. செம்ம அழுகுங்க. கூட்டிகிட்டு வரும்போது போகும்போது ஒரு 5 நிமிஷம் அழுதாரு. அதுக்கப்புறம் தான் உள்ளே விட்டோம். பட் அங்கேருந்து வரும்போது அந்த அக்கா வம்படியே தூக்கிட்டு வந்தாங்க. அது என்ன விளையாட்டு பொம்மையா? இதுக்கெல்லாம் அழுவக்கூடாது. தேங்க்ஸ்க்கா ரொம்ப. இங்கே பாருமா, நான் போடுறது கம்மி. திருட்டு தூக்குறோம்.
ஒருத்தனுக்கு இவ்வளோ பேர் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிறாங்க அங்கே பேருப்பா. பத்தியா இந்த போடுங்க, தூக்கி போடு. உள்ள கேன்டீன் இருக்குது. அது எப்பவும் போல் ரொம்ப விலை ஜாஸ்தியாகவே தான் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படும். ஆக்சுவலாக நான் அந்த 200ன்னு சொன்னது நம்ம உள்ள என்ட்ரி ஃபீ மட்டும்தான். ப்ளஸ் இந்த கேன்டீன் செலவுகள், அப்புறமா வந்து சின்ன பசங்க விளையாடுறதுக்கு மோஸ்ட்லி ஃப்ரீ தான். பட் உள்ளே போய்ட்டு கொஞ்சம் டாஸ்க் மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்குலாம் ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வாங்க, எவனையுமே காணோம். உள்ள தூங்குறானுங்களா? உள்ள போற அவன் இருக்க மாதிரியும் தெரியல. இங்க பாரு, ஆப்பிரிக்கா காரங்க எப்படி இருக்கான் பாரு. உள்ளுக்கு எப்படி இருக்கான். பாம்பு 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 பாம்பா? பாம்பு அந்த பர்பிள் கலர். எங்கேவா இருக்கான் அவன்? ஓ அவன் பொம்மை இல்லையா? அதான் அதான் பாம்பு. கச்சோந்தி. அந்த கை எந்த கை கொடுக்கீங்க? எங்க போனானுங்க அவங்க? அவருக்கு
பாப்பா 2 வந்துருச்சு பாடு. குட்டி பாப்பா நோயிட்டா. நீங்களே நீட்டிங்க வரும். அங்கிட்டு போ, அங்கே போங்க, தனியாக போங்க. இந்த சைடு தனியாக போங்க. இங்கே பாரு. அப்பா கை பாரு, அப்பா கை பாரு. பாருப்பா. இங்கே பாரு. நீ எப்படி இது பாத்தியா? அது பிடிக்க கூடாது கண்ணே. பிடிச்சா ஓடிடுவான். எங்க நீ வாங்க அப்படியே நீங்க எடுத்துக்க அப்படியே. வேணும் வேணும். அது வரலாது. கொஞ்சம் வரண்டி. திருப்பி அம்மா கைக்கு போட்டோம். இருப்பா கிளி காப்பு. அது பிடிக்கக்கூடாது. அது பயப்படும் பயப்படும் பயப்படும். பிடிக்கக்கூடாது பிடிக்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போகும்போது எங்களுக்கும் அந்த கிளிலாம் வரலைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த ஃபீடிங்கை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நின்றுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் 2 பேர் வந்தான். என்ன அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெனக்கொண்டோன்னா எவனாவது ஒருத்தன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நம்ம கையில் வந்து உட்காருவான். பட் அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நல்லா தான் இருக்கும். ஆமாம்மா அவன் தான் போனான் ஃபஸ்ட்டு. ஏய் இன்னும் முரட்டை கத்துறான். அதான் எப்படி கத்துனா பாத்தியாப்பா? தம்பி பாத்துக்க. அங்க பாரு இன்னும் எல்லாம் ஒரு 4-5 கிலோ இருப்பானுங்க போல இருக்க. இங்க பாரு இங்க பாரு இருக்காங்க. ஃபுட் இல்லாம எப்படி வருவான்? தம்பிட்டு கம்மி போயிடுவான்.
பேரட்ஸ்லாம் நிறைய நீங்கள் உள்ளே இப்போ நம்ம வந்த இடத்துல தான் பார்க்க முடியும். ஒருவேளை அதை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதான் ஒரே வழி. உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த வழியாக நம்ம வெளியே வருவோம். ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இங்கேயும் ஒரு சின்னதாக கேன்டீன், அப்புறமா சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நிறைய ப்ளே கேம்ஸ் இருக்குது. பட் நம்ம படத்துக்கு புக் பண்ணியாச்சு. அதனால் நாங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பட் நீங்கள் மறக்காமல் அதெல்லாம் பசங்க கூட கூட்டிகிட்டு விளையாண்டுட்டு போங்க. ஸோ கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிளேஸையும் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட அடுத்த கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வர்மன் ஃப்ரம் வர்மன் யூனிவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in the next video. Take it, I love you.